அடுத்தவங்க செய்கிறத பார்த்து தானும் செய்யணும் அப்படிங்கிற பழக்கம் உங்கள்கிட்ட இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர்ட்ட இருக்குது. அது ஒரு நல்ல பழக்கங்களாக தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி நிறைய தவறான பழக்கங்களாக எடுத்துக்கிறாங்க. அதுவும் நிறைய சினிமாவிலேருந்து எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி சினிமாவில் பார்த்தீங்கன்னா, சினிமாவில் போடக்கூடிய ஒரு உடையாக இருக்கட்டும், ஒரு ஸ்டைல், ஒரு மாதிரி அவங்க பண்ணக்கூடிய கெத்து ஸ்டைலு, ஒரு ஹீரோயிசமான ஒரு சில விஷயங்கள், பைக் ரைடிங், கார் ரைடிங் பண்ணும்போது அவங்க வேகமாக போகிறது, வீலிங் பண்ணுறது, கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது, ஒரு கோவப்படுறத கூட அந்த சினிமாக்களை பார்த்து தான் செய்கிறாங்க. சில கேரக்டரே அவங்க உடல் வழியாக மாறிடுது. உடலில் அவங்க காட்டுறாங்க, அந்த உடம்புல காட்டுறாங்க. அந்த மாதிரி அந்த சினிமா கதாபாத்திரங்களாகவே இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, நிறைய நண்பர்கள்ட்ட பழகணும் அப்படின்னா ட்ரிங்க்ஸ் ஸ்மோக் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான எண்ணங்கள், நிறைய ஜங்க் ஃபுட் யூஸ் பண்ணுறதுனா கூட அடுத்தவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க, அடுத்தவங்க என்ன சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்து சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி நிறையா மாறிட்டாங்க. டீ காஃபி சாப்பிட்றதுலேருந்து நிறையா சொல்லலாம். இன்றைக்கி மொபைல் கேம் விளையாடுறதுலேருந்து, நிறைய வலைதளங்கள் யூஸ் பண்ணுறதுலேருந்து, வலைதளங்களில் வரக்கூடிய நிறைய ஃபேஷனான விஷயங்களை தானும் ஃபாலோ பண்ண நினைக்கிறாங்க. நிறையா அவங்க ஒருத்தங்க ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தால் கூட நம்மளும் அந்த மாதிரி வாழணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எடுக்கிறாங்க. சில ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து ரிஸ்க்கான ஒரு விஷயங்களை செய்கிறது. மலையில் உச்சியிலேருந்து ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுத்திருக்காங்கன்னா அதே மாதிரி தானும் எடுக்கிறது. ஏதாவது ஒரு பயங்கரமான ரிஸ்க்கான ஒரு இடங்களை கூட ஃபோட்டோ எடுக்கணும், ஆற்றுல குதிக்கணும், கடலில் குதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க செய்கிறத பார்த்து தானும் செய்ய நினைக்கிறாங்க. இன்றைக்கி இது அதிகமாக நடக்குது. மேக்ஸிமம் அதிகமான ஒரு தவறான கேரக்டரில் அடுத்தவங்க பண்ணுறதை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. அது ரொம்ப தப்பான ஒரு பழக்கம். அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் யோசிங்க. அந்த மாதிரி நம்ம அடுத்தவங்களை காப்பி அடிக்கணும்னு அவசியமே இல்லை. அது ரொம்ப தப்பான விஷயம், நமக்கு தேவையே இல்லை. இன்றைக்கி சின்ன பசங்களும் அப்படி தான். ஒரு சில சினிமா நடிகர்களை பார்த்து விதவிதமாக செய்யணும்னு நினைக்கிறது எல்லாமே அவங்களோட கேரக்டரை ஃபியூச்சரில் வேறு மாதிரி மாற்றி கொண்டு போயிட்டே இருக்கும். அவங்களுக்குன்னு உள்ள கேரக்டர் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து அது மாதிரி பழக்கி கொடுங்க. பெற்றோர்களுமே நிறைய இளைஞர்களுமே உங்களை திருத்திக்கிங்க. அது தப்பான ஒரு விஷயம். உனக்குன்னு என்ன தோணுது, உனக்குன்னு ஒரு மனம் இருக்குது, உனக்குள்ள என்ன செய்ய முடியும், நீ என்ன ஃபியூச்சருக்காக என்ன செய்ய முடியும், ஃபியூச்சருக்காக என்ன படிக்க முடியும் அப்படிங்கிறது அந்த மாதிரி யோசிச்சு போயிடணும். இன்றைக்கி நிறைய பேர் என்னென்னா சில நல்ல விஷயங்களும் பண்ணுறாங்க. சில பேர் ஒரு கலைகளை தேர்ந்தெடுத்து நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விளையாட்டில் ஒரு ஃபேமஸாக இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் நல்லா எழுதிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து காப்பி அடிக்கணும்னு நிறைய பேர் நினைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி தவறான பழக்கங்களை தான் ரொம்ப அதிகமாக காப்பி அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது நம்ம ஃபியூச்சருக்கு தான் நமக்கு அது கெடுதி. இதை நம்ம சொன்னால் கூட நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நிறையா அந்த மாதிரி தான் இருக்குது.